ஸோ எபிசோட் 19 பார்த்தீங்கன்னா, போன எபிசோட் முடிச்சாங்க தெரியுமா? ஒரு சஸ்பென்ஸ்ல மது வந்து வீட்டுக்கு போற மாரி. அங்க இருந்தாங்க கன்டின்யூ பண்றாங்க. பட் ஒரு மாதிரி என்ன ஆகுது அப்டின்னா, ஜக்கு வந்து கத ஓப்பன் பண்ணிட்டு பார்த்து பதறி அடிச்சுட்டு வெளிய அவங்கள கூட்டிட்டு போய் அங்கருந்து எப்படியோ கிளப்பி கூட்டிட்டு போயிர்றாரு. ஆனா இந்த இடத்துலயும் நம்ம மது வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அத பாசிட்டிவாவே எடுத்துப்பாங்க. ஓ! அம்மாட்ட வந்து நான் யாருன்னு சொல்றதுக்கு நீ யோசிக்கிறியா? அப்படிங்கிற மாரிலாம் எடுத்துட்டு அவங்களும் அங்கருந்து கிளம்பிர்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம மலர் போயிட்டு ஜெயஸ்ரீட்ட கீர்த்தி ரிலேட்டடா கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசுறாங்க. அண்ட் அவங்களும் எவ்வளோ ஓப்பனா சொல்றாங்க. எனக்கு இது வந்து சுத்தமா புடிக்கல. நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாவே இல்ல. அவர் வந்து இன்னும் ஸ்கூல் கூட முடிக்கல. பிளட் ரிலேஷன்லலாம் போயிட்டு இப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏன் இப்படி என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்றீங்க? அப்படின்னு எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. டார்ச்சர் பண்ணாதீங்கன்றாங்க. அது இதுன்றாங்க. நான் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அம்மா ரொம்ப பிடிவாதமா, எவ்வளோ நாளுக்கு தான் நீ இதே பண்ணிட்டு இருப்ப? பழசெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நீ இப்ப இத பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி அவங்க அத புஷ் பண்றாங்க. இந்த நேரத்துல பார்த்து நம்ம ஹரிணி வேறங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து இந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நீ கூப்பிடுமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அவங்க அந்த இடத்துல பூந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல இந்த வேலைய பார்த்துருவாங்க. பட் இந்த அளவுக்கு வந்து ஜெயஸ்ரீ அந்த பையன புடிச்சிருக்கு, புடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துக்கு நான் ரெடியா இல்ல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அத கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஃபியூ மந்த்ஸாவது அந்த டைம குடுத்து தான் பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அண்ட் இவங்க இதோட நிறுத்தாம நேரா அவங்க அண்ணனுக்கும் கால் பண்ணி, எல்லாரும் ஓகே சொல்ட்டாங்க. நீங்க ஜாதகம் அனுப்புங்க. நான் பொருத்தம் பார்க்குறேன் அப்படின்னுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதான் அந்த அண்ணனோட ஒய்ஃப் கேரக்டர் ஸ்டார்ட்டிங்ல நம்ம சொன்ன மாரி தெளிவா கேட்பாங்க. வழிய வந்து அவங்களே பொண்ணு குடுக்குறேன் அப்படிங்கிறாங்களே, இது என்னது இது? இத்தன நாள் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, இது ஏதோ தப்பா இருக்கேன்ற மாரி அப்பவும் சொல்றாங்க. பட் நம்ம அண்ணன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவரு எதையோ ஒண்ணு சொல்லி அந்த இடத்துல கன்வின்ஸ் பண்ணி விட்டுர்றாரு. யார்ரா இந்த கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த கீர்த்தி அப்படிங்கிற பெர்சன பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் காட்டிட்டாங்க. அண்ட் அவரு ரொம்ப நல்லவரா இருப்பாரு போலங்க. அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஜெயஸ்ரீ ஃபோட்டோலாம் பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அவர நெனச்சா எனக்கு இப்பவே ஃபீல் ஆகுது. ஒரு பாயிண்ட்ல இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஐ திங்க் ஈவன் இந்த கீர்த்தி கூட ஒத்துப்பாருன்னு நெனைக்கிறேன். பட் அந்த அண்ணி கேரக்டர் ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா? அவங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைய கிரியேட் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா எப்படி யோசிச்சாலும் எனக்கு பிரியன் அண்ட் ஜெயஸ்ரீ தான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான மேட்சா இருப்பாங்க அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜக்கு வந்து அவங்க அம்மாட்ட போயிட்டு காசு குடுப்பாருங்க. அது நல்லா இருக்கும் அந்த சீனு. காசு குடுத்துட்டு நீ ஒன்னும் அப்பாவே டிபெண்ட் பண்ணிலாம் இருக்காத. இனிமே எதுனாலும் என்ன கேளு அப்படின்னுவாரு. அவங்க அப்பா அந்த இடத்துல வந்துட்டு இது என்னடா புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவங்க 2 பேருக்குள்ள எப்பவும் நடக்கிற ஆர்கியூமெண்ட் மாதிரி நடந்துட்டு போயிரும். பட் இந்த இடத்துலயும் அவங்க அப்பா இதை எப்படி எடுத்துப்பாருன்னா, அப்போ நகைய வச்சு காசு எடுத்துட்டு வான்னு சொல்லி கேட்பாரு தெரியுமா? அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. அதனால என்ட்ட காசு இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இவனாவே இத பண்ணிட்டு இருக்கான். என்ன இவ்ளோ திமிரு அவனுக்கு அப்படிங்கிற மாரி தான் அவரு பேசிட்டு இருப்பாரு. பட் ஏன் அவர் வந்து ரொம்ப ஓப்பனா எல்லா பசங்களுமே வந்து அவர டார்கெட் பண்ணி நெறைய விஷயங்கள் பண்றாங்க, பேசுறாங்க. இன்டைரக்ட்டா நல்லா சொல்றாங்க. இந்நேரம் இவருக்கு வந்து புரிஞ்சிருக்கணுமே, மேபி பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ட்டு ஒரு சின்ன டவுட்டாவது வரணும்ல. ஆனா இப்போ வரைக்கும் அவருக்கு எந்த டவுட்டுமே வரல. இத தாண்டி பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஜகு கிட்ட போயிட்டு, "நீ அந்த கிரிஜா வீட்டுக்கு கூட்டு போ. நான் போய் அவங்கள பார்த்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, கீழ செக்யூரிட்டிட்ட டோர் நம்பர் கேட்டு அந்த அப்ரூவல்லாம் வாங்கிட்டு தானே மேல அனுப்புவாங்க. அங்க ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம ஜெயஸ்ரீ வந்து அவங்க லாயர் ஸ்கில்ஸ யூஸ் பண்ணி, ஐயோ! இந்த பெட்டி பாட்ஸம் பட்டர் எல்லாம் போட்டு அந்த இடம் எனக்கு மொக்கையா இருந்தது. இது எதுக்கு தேவையில்லாத இப்படி ஒரு சீன் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அவங்க என்னென்னமோ இங்கிலீஷ்ல பேசி ஒரு லாயர் அப்படின்லாம் சொல்லிட்டு செக்யூரிட்டி வந்து அப்படியே பயந்துருவாரு. ஓகே நீங்க போங்க அப்படின்னு வீட்டு நம்பர சொல்லி அனுப்பிருவாராம். அந்த சீன் என்னால சத்தியமா வந்து ஏத்துக்கவே முடியல. உங்களுக்கும் அதே ஃபீலிங் இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 19ல நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அடுத்த எபிசோட் 20ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.